அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த நிகழ்ச்சி நம்ம நியாய தீர்ப்பின் செய்தி தேவதூதனால் கொடுக்கப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்னன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ யோவான் அந்த 1,44,000 பேர் பார்த்துக்கிட்டே இருந்தார் பத்தியா. அதுக்கப்புறம் வானத்தில் பல தேவ தூதர்கள் வேலை செய்து பார்க்குறாரு. அதை தான் அவர் ஒன்றுன்னா எழுதி வச்சிருக்கிறாரு. நம்மளாம் ஒன்றுன்னா அந்த ஒரு தேவ தூதனா என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோங்க. இப்போ 2வது தூதனும் 3வது தூதனும் பற்றி என்ன சொல்கிறாங்க, பாபிலோனின் வீழ்ச்சி பற்றி அவங்க பேசுகிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 8லிருந்து 11 திருவசனங்கள் பாபிலோனுடைய வீழ்ச்சி பற்றி சொல்லுது. அதை பற்றி இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமா. பாபிலோன் நகரம் மீண்டும் கட்டப்படும் என்பதற்கு இங்கே ஆதாரம் உள்ளது. பாபிலோன் வீழ்ச்சி அடையுது, அழிக்கப்படுதுன்னு அதுக்கு முன்னாடி கட்டி இருக்கணும். அப்படி தானே? கட்டி இருக்கணும். கட்டி இருந்தால் தான் அழிக்கப்படும். பாபிலோனுடைய வீழ்ச்சி. அப்போ ஏற்கனவே பாபிலோனுடைய வீழ்ச்சி, பாபிலோன் பழைய ஏற்பாட்டில் கட்டப்பட்டு அழிக்கப்பட்டுருச்சுங்க. அது ஐபிராத் நதி ஓரத்தில் கட்டப்பட்ட இந்த பாபிலோன் மாநகரம் அழிக்கப்பட்டுடுச்சு. அதனுடைய அடையாளமெல்லாம் கூட இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சின்னு வராங்க. ஐபிராத் நதி ஓரம் பாபிலோன் நகரம் இருந்து உண்மைதான், இதுக்கு உண்டான ஆதாரமெல்லாம் இருக்குதுன்னு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கருத்தை வெளியே சொல்லிட்டு வராங்க. பாபிலோன் நகரம் திரும்பும். இப்போ உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி கண்டிப்பா பாபிலோன் திரும்ப கட்டப்படும். அதாவது பாபிலோன் நகரம் மீண்டும் கட்டப்படும் என்பதற்கு இங்கே ஆதாரம் உள்ளது. வசனத்திலேயே இருக்குதுங்க. இந்த பாபிலோனை குறித்து அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. இதெல்லாம் வசனங்க. வெளிப்படுத்துற விசேஷத்தில் வசனத்தில் எழுதியிருக்குது. படிங்க. 8லிருந்து 11 வசனங்கள் வரைக்கும் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வர்றதுங்க. என்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி பாபிலோன் உலகத்தின் பாவ வழிகளில் மிதமிஞ்சி போய் அழிவை தேடிய நிலையில் பயங்கர பொல்லாப்புக்கும் ஏற்கனவே வீழ்ந்து விட்டு இருந்தது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஏற்கனவே நம்ம பாபிலோனை பற்றி படித்தா, பழைய ஏற்பாட்டில் பாபேல் கோபுரம் கட்டுறாங்கல்ல, அந்த பாபிலோன் நகரத்தில் தான் பாபேல் கோபுரமானது கட்டப்பட்டது. ஐபிராத் நதி ஓரத்தில் அது அழிக்கப்பட்டுச்சு. அது எப்படி இருந்துதான், அது பேய்களுடைய குடியிருப்பு, பேய் வசிக்கிற இடமாவும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும். காவல்காரு போலீஸ்காரங்களா இருக்கிறாங்க பாரு, அந்த மாதிரி அசுத்த ஆவிகள் உலாவுற இடமா. சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிருந்தது. இந்த மாதிரி பிசாசுக்கள் வாழ்கிற இடமாக பாபிலோன் இருந்தது அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. இதில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதெல்லாம் என்னது, பாபிலோன் உலகத்தின் பாவ வழியிலும் மிதமிஞ்சி போய் பாவத்தில் உச்ச கட்டத்தை எட்டி இருந்துச்சு அந்த நாளில் பாபிலோன். அதனால தான் அது பேய்களுடைய குடியிருக்கிற இடமா இருக்குது. பலவித அசுத்த ஆவிகள் வாழ்ந்த இடம் போல இருந்துச்சு. பாவம், பேய்கள் இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? அசுத்தமா கெலிஜா பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பாவம் நிறைஞ்ச ஒரு இடம். பயங்கர பொல்லாப்புக்கம் ஏற்கனவே வீழ்ந்து விட்டு இப்படி இருந்ததுனால தான் பாபேல் நகரம் வீழ்ச்சி அடைந்தது. பாபிலோன் அழிக்கப்பட்டது.
இத்தகைய அழிவின் அவல நிலைக்கு அது தாழ்த்தப்படும் முன்பு பாபிலோன் உயர்ந்த நிலையில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். இப்போ பாபிலோனை கடவுள் அழிக்க போறாரு. அப்போ கடவுள் ஏன் அழிக்கிறாருன்னா, பாவம் நிறைஞ்சிருக்குது, பேய்களுடைய குடியிருப்பா இருக்குது, நரகம் போல இருக்குது, சொல்லொன்னா சகிக்க முடியாத பாவமெல்லாம் அந்த பாபிலோன் நகரத்தில் இருக்கிறதுனால தான் அந்த கடவுளை அழிக்கிறாரு. பாபிலோன் உயர்ந்த நிலையில் கட்டப்பட்டிருக்க வேணும். அப்படி கட்டப்பட்ட பாபிலோன் போக போக தரக்குறைவாய் போய் தேவனுடைய கோபாக்கினைக்கு காரணமான பாவங்கள் பெருகிவிட்டு இருப்பதால் தேவன் இந்த பாபிலோனை அழித்து விடும் நிலைக்குத்தான் மகா பாபிலோன் விழுந்தது என அத்தூதன் பிரகடனம் செய்கின்றார். என்ன சொல்றாரு? மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது அப்படின்னு ஒரு தேவதூதன் சொல்றாரு. ஏன் சொல்றாருனாக்கா, சகல விதமான அதை நம்ம பாபிலோனை பற்றி 3 வகையாக பிரித்து பின்னாடி வர காலங்களில் பாபிலோனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த பாபிலோன் எவ்வளோ மோசமாக கேடுகட்ட நிலையில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை தான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவலிடம் அசுத்த அருவருப்பும் உள்ள சகல பறவைகளுடைய கூடுமாயிற்று அப்படின்னு தேவதூதன் சொல்றாரு. அப்படி பாவம் நிறைஞ்சு இருந்ததுனால தான் அந்த கட்டப்பட்ட, இனி கட்டலை, ஏற்கனவே ஒரு முறை அழிச்சிட்டாரு, இனி புதுசாக கட்ட போறாங்க. அந்த புதுசாக கட்ட போற அந்த பாபிலோன் மீண்டுமாக அழிக்கப்படும். ஏன் அழிக்கப்படும்னா, பாவம் நிறைஞ்சதுனால கடவுளை தான் அழிச்சிடுவாரு. அதனால தான் அந்த பாபிலோனை அழிக்கப்பட்டதை தான் மகா பாபிலோன் விழுந்தது என அத்தூதன் பிரகடனம் செய்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தின்படி தேவ எச்சரிக்கை வேறொரு தூதனால் உண்டாயிற்று. வேறொரு தூதன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதாவது தேவனுடைய வார்த்தையை தேவ மக்கள் உணரும்படியாக, தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய மக்கள் உணரும்படியாக என்ன சொல்றாரு? என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உட்படாமலும், எவளுடைய பாவங்களுக்கு உட்படாமல், பாபிலோன் என்ற பெண்ணு, பாபிலோன் என்ற மகா வேசி, அந்த வேசியினுடைய பாவங்களுக்கு நீங்க உட்படாமலும், அவளுக்கு நேரிடும் வாதையில் அவளுக்கு வரப்போற தண்டனைகளில் இருந்து அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்பதான ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டானதை யோவான் கேட்கிறார். என் ஜனமே, அவளை விட்டு வெளியே வந்துரு, தண்டனை வரப்போகுது, அந்த தண்டனையில நீங்க மாட்டிக்காதீங்க, அதனால வெளியே வந்துரு அப்படின்னு தேவனுடைய வார்த்தைய தேவ தூதன் ஜனங்களுக்கு சொல்றாரு. இப்போ இது 2வது தூதன் சொன்னது, மகா பாபிலோன் விழுந்தது. என் ஜனமே, அவளை விட்டு நீ வெளியே வந்துரு, அவளுக்கு நேரிடும் வாதிலிருந்து நீ அகப்படாம வெளியே வந்துரு, அவளுக்கு துன்பம் வரப்போகுது, தண்டனை வரப்போகுது, அந்த தண்டனையில நீ மாட்டிக்காத, நீ அந்த தண்டனையிலிருந்து வெளியே வந்துரு அப்படின்னா, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளணும். சிருஷ்டி கர்த்தாவாக அவரை ஏற்றுக்கொண்டு அவரையே நீ தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றது தான் இந்த செய்திங்க. இது 2வது தூதன் சொல்றது. இப்போ 3வது தூதன் என்ன சொல்றாருன்னா, 3வது தூதனுடைய எச்சரிப்பு மிகவும் பயங்கரமானது. மிருகத்தின் சொரூபத்தையும் மிருகத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும்
கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவார்கள். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும் என்று நாம் வாசிக்கிறோம். அதாவது இந்த மூணாவது தூதன் என்ன சொல்றாருன்னா, அந்தி கிறிஸ்துவாகிய மிருகத்தினுடைய அந்த முத்திரையை, அதாவது 666 அந்த முத்திரையை தரித்து கொண்டவர்கள், அவங்களுக்கு என்ன வரும், நெற்றியிலாவது கைகளிலாவது முத்திரை தரித்து, எவன் தரித்து கொள்றானோ, யாரெல்லாம் அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை எடுத்து கொள்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படும். அப்பேற்பட்ட முத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க அக்கினினாலும் கந்தகத்தினாலும் அவங்களுக்கு தண்டனை வரப்போகுது, நெருப்பால தண்டனை வரப்போகுது, அக்கினினாலும் கந்தகத்தினாலும் அவங்களுக்கு தண்டனை வரப்போகுது. அதனால அவரை விட்டு நீங்க வெளியே வந்துரு. யாருக்கு இந்த மாதிரி தண்டனை வரப்போகுதுன்னு மூணாவது தூதன் சொல்றாரு, அந்தி கிறிஸ்துவுக்கும் அவனை சேர்ந்த கூட்டத்தாருக்கும் தண்டனை வரப்போகுது. அக்கினினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவார்கள். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களில் எழும் என்று நாம் வாசிக்கிறோம். புகை எழும்போம் அப்படின்னு சொல்றாங்க. தேவாலயங்களில் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கும் பொழுது மேகம் மகிமையா இறங்குச்சு. அது மகிமையை குறிக்கிற அடையாளம். மேகம் மகிமையை குறிக்கிற அடையாளம். ஆனா இந்த புகை, நெருப்புல எரிச்சிட்டு புகை வருது பத்தியா, இந்த புகை தண்டனைக்குரிய அடையாளம். புகை தண்டனைக்குரிய அடையாளம், நியாய தீர்ப்பின் அடையாளம். எது? புகை. அந்த புகையில நீங்க மாட்டிக்காத. சதா காலங்களில் எழும்பும் புகை, வாதையின் புகை சதா காலங்களில் எழும்பும் என்று நாம் வாசிக்கிறோம். நித்தியமாக அவகிட்ட இருந்து புகை எழும்பிட்டே இருக்கும். அப்படின்னா நித்தியமாக இவங்க அக்கினி கடலில் கந்தக கடலில் தள்ளப்படுவார்கள். யாரு? அந்தி கிறிஸ்துவும் அவனை சேர்ந்த கூட்டத்தாரும். அந்த முத்திரையை எடுத்துக்கிட்டு அந்தி கிறிஸ்துவ வணங்காம கூட இருப்பாங்க. ஆனா கடைசி நாள்ல அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை எடுத்துக்குவாங்க. அந்தி கிறிஸ்துவ முத்திரையை மற்றும் கூட எடுத்துக்குவாங்க. அப்படி யாரெல்லாம் அந்தி கிறிஸ்துவ முத்திரையை எடுத்துக்கிறவங்களோ அவனை பின்பற்றி வாழறவங்களுக்கும் இப்பேற்பட்ட தண்டனை வருது அப்படின்னு மூணாவது தூதன் சொல்றாரு. இரவும் பகலும் என்கின்ற வார்த்தை பூமிக்குரிய வார்த்தையாகும். இரவும் பகலும் நெருப்பினால அவ பாதிக்கப்படுவா அப்படின்னு சொன்னா, இரவும் பகல் அப்படின்ற வார்த்தை பூமியில தான். பரலோகத்துல இரவு பகல் கிடையாது. அப்படின்னா பூமிக்குரிய வாதை, பூமியில தான் அந்த தண்டனை அப்படின்ற அர்த்தம். இது பரலோகத்தை குறிப்பிடாது. இத்துடன் அவர்கள் நித்திய காலத்திற்கும் தண்டனை பெறுவது நிச்சயம். சதா காலங்களிலும் அவங்களுக்கு நெருப்பு தான், கந்தகம்தான். அக்கினி கடல்ல தள்ளப்படுவாங்க. நரகம் என்ற அக்கினி கடல்ல தள்ளப்படுவாங்க. அந்தி கிறிஸ்துவின் ஆட்களுக்கு இந்த கதி என்றால், ரட்சிக்கப்படாத மற்றவர்களுக்கு இந்த நிலைத்தான் ஏற்படும். அந்தி கிறிஸ்துவுக்கு இந்த நிலைன்னா, அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறவங்களுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்குவாங்க பாரு. முத்திரை எடுத்திருக்க மாட்டாங்க, ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருப்பாங்க. அவங்களுக்கு கூட இந்த தண்டனை தான். அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் தங்கள் செல்வாக்கு பெருக்கத்துக்காக பேராசையோடு அன்றைய வியாபார சந்தையில் என்ன பணம் திரட்டணுமே, வியாபார சந்தையில் செல்வம் திரட்ட எண்ணி மனமுவந்து தங்கள் நெற்றிகளிலோ வலது கரங்களிலோ மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டு மிருகத்தை வணங்கி வாழ்கிறவர்கள் அக்னி கடலிலே பங்கு அடைந்தவுடன் என்ன சொல்றாருன்னா, இப்படி முத்திரையை தரிச்சுக்கிறாங்க பாரு, அந்தி கிறிஸ்துவும் வணங்க மாட்டாங்க, அவன் கூட்டத்தையும் சேர்ந்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த வியாபாரம் பண்றாங்க பாரு, பணம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், செல்வத்தை திரவியங்களை சேர்த்துக்கணும். நம்ம இந்த முத்திரையை நம்ம தரிச்சிக்கலனாக்கா
நம்ம வியாபாரம் பண்ண முடியாது அப்படின்ற நிலை அப்போ வரும். நம்ம பாபிலோனை பற்றி படிக்க போகிறோம். அப்போ எப்படியெல்லாம் கஷ்டப்பட போகிறாங்க வியாபாரிகள் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பேச போகிறோம். அப்போது அவங்க வாழணும், இந்த பூமியில் அவங்களுக்கு உண்டானதெல்லாம் கிடைக்கணும், பணம் சேர்க்கணும், செல்வ திரவியங்களெல்லாம் சேர்க்கணும்னா முத்திரையை தரிச்சிருக்கணும். தரிச்சிருந்தால் தான் வியாபாரம் பண்ண முடியும். அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறதுக்காகவும் செல்வ திரவியங்கள் சேர்த்து கொள்வதற்காகவும் அவங்களுடைய முத்திரையை தரித்து கொள்கிறாங்க பாரு. அவங்களும் மிகுந்த என்ன பண்ணுவாங்க, அக்கினி கடலில் போய் சேர்ந்துருவாங்க. அப்படி அக்கினி கடலில் போய் சேர்ந்த பிறகு தங்கள் பாவங்களையும் பாவ கிரியைகளையும் மனதிலே எண்ணி பார்த்து மிகவும் துக்கமுடையவர்களாய் வேதனையோடு தங்களை குத்தி கொள்வார்கள். அப்போ குத்திக்கினா பிரயோஜனம்? நரகத்துக்கு போயிட்டு அக்கினி கடலில் தள்ளப்பட்டு அக்கினி கடலில் போயிட்ட பிறகு நம்ம இப்படியெல்லாம் பாவம் செஞ்சிட்டுமேனு அங்கே போய் வருத்தப்பட்டு மனம் கசந்து தன்னைத்தானே குத்திக்குவாங்களாம். அப்படி குத்திக்கினா பிரயோஜனம்? அதுக்கு பூமியில் உயிரோடு இருக்கும்போது அந்த கிறிஸ்துவனுடைய முத்திரை எடுக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை? இயேசு கிறிஸ்துவை சிருஷ்டி கர்த்தாவாக ஏற்றுக்கொண்டு இருக்கலாம் இல்லை? தூதன் சொன்னா இல்லை, நியாய தீர்ப்பு கொடுக்குற வேலை வந்துடுச்சு, மனம் திரும்புங்க. தேவதூதன் சொன்னானே, அந்த செய்தியாவது கேட்டு மனம் திரும்பி இருக்கணும் இல்லை? அதெல்லாம் விட்டுட்டாங்க, அதெல்லாம் காதில் கேட்கல. அதெல்லாம் விட்டுட்டு பணம் பணம் பணம், செல்வம் வேணும், ஆசி வேணும், நிறைய சேர்க்கணும்னு சொல்லிட்டு முத்திரையை தரிச்சுக்கிட்டா தான் நம்ம எதை ஒன்றும் செய்ய முடியல, அப்படி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் முத்திரையை தரித்து கொள்வாங்க. அப்போ அவங்களுடைய தவறை எங்கே உணருவாங்கன்னா, அக்கினி கடலில் போய் சேர்ந்துட்ட பிறகு அங்கே இருந்து மனம் கசந்து தன்னை குத்தி கொள்வாங்களாம். ஐயோ நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு. அதுதான் அந்த 3வது தூதனுடைய செய்தியாக இருக்குது. இப்போ 2வது தூதன் 3வது தூதன் சொல்கிற செய்தி மகா பாபிலோன் விழுந்தது அப்படின்றத பற்றியும், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு வரப்போகிற தண்டனையும், அவங்க முத்திரையை 666 14வது அதிகாரத்தில் இந்த 666 விற்கவும் வாங்கவும் முடியாது, ஞானம் உள்ளவன் இதை கணக்கு பார்க்க கடவன் எழுதியிருக்குது. அந்த வசனத்தை பற்றி தான் உங்களுக்கு இப்போ நான் விளக்க சொல்லின்னு இருக்கிறோமா. வியாபாரிங்க அந்த முத்திரையை அந்த நேரத்தில் எடுத்துக்குவாங்க. விற்கவும் வாங்கணும்னா அந்த முத்திரையை எடுத்துருக்கணும். ஸோ அவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி தண்டனை. இவங்க நரகத்துக்கு போயிட்ட பிறகு அப்போ தன்னைத்தானே குத்தி கொள்வாங்க. என்ன பிரயோஜனம் அப்படின்றது தான் இந்த 3வது தூதன் கொடுக்குற எச்சரிப்பின் சத்தமாய் இருக்குது. அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்து விடும். 14வது அதிகாரம் 14லேருந்து 20 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். வானத்தில் ஒரு தேவ தூதன் இருக்கிறார் இல்லையா, பறந்துட்டார். இப்போ 2 தூதர்கள். 3வது தூதன் ஏற்கனவே ஒரு தூதன் நியாய தீர்ப்பு தண்டனை பற்றி சொன்னார். 2வது தூதன் பாபிலோன் மகா பாபிலோன் விழுந்ததுன்னு சொல்லி பேய்களின் குடியிருப்பாக இருக்குது, அவளை விட்டு வெளியே வாங்க, அவளுக்கு ஏற்படுகிற தண்டனை நீங்கள் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொன்ன தூதனும் இருக்கிறாரு. 3வது தூதன் இந்த மாதிரி அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை எடுத்துக்கொண்டவங்களுக்கும் அவனை பின்பற்றி வாழ்றவங்களுக்கும் மகா தண்டனை உபத்திரவம், அவங்க அக்கினி கடலில் சேர்க்கப்படுவாங்க அப்படின்னு 3வது தூதன் கொடுக்குற எச்சரிப்பின் சத்தத்தையும் இப்போ நம்ம பார்த்தோம். இதெல்லாம் 14வது அதிகாரத்தில் வருது. நான் சொல்கிற செய்தியை நீங்கள் 14வது அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஒப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்தது இன்னொரு தூதன் என்ன சொல்கிறாரு, உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்து விடும். அருவா கையில் வச்சுட்டு இருக்கிறீங்கள, அத்தை நீட்டி அறுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூதன் சொல்கிறாரு. அந்த செய்தியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
ஸோ இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும். இந்த தேவதூதர்கள் எதை இதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.